ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்றைக்கி நம்ம பார்ட் 3 இன்இக்வாலிட்டியோடையில் வீடியோ பார்க்க போகிறோம். எய்தர் ஆர் கான்செப்ட். ஸோ பார்ட் 1 வந்து எய்தர் ஆருக்கு முன்னாடி இருக்க பேசிக் கான்செப்ட் மட்டும் பார்த்துருப்போம். பார்ட் 2ல் வந்து பேசிக் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்ற சம்ஸை பார்க்குறது மட்டும் பார்த்துருப்போம். எய்தர் ஆர் நெய்தர் நார் பார்த்துருக்க மாட்டோம். இப்போது பார்ட் 3 வீடியோ இதில் கம்ப்ளீட்டாக எய்தர் ஆரை பிரித்து மேய போகிறோம். ஓகேங்களா? எல்லா டைப் ஆஃப் கன்க்ளூஷன்ஸும் எப்போ எய்தர் ஆர் வரும், எப்படி இருந்தால் எய்தர் ஆர் வரும், எப்போ நெய்தர் நார் வரும், ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம். கான்செப்ட்ஸ்குள்ளார போகலாம். ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. A greater than or equal to B, B greater than or equal to C, C greater than or equal to D. கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னன்னா A greater than C, செகண்ட் கன்க்ளூஷன் என்னன்னா A equal to C. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம்ல கான்செப்ட், அதே தான் இங்கேயும் அப்ரோச் பண்ண போகிறோம். அன்டில் எது வரைக்கும்னா கொடுத்துருக்க ரெண்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஓகேங்களா? எய்தர் ஆர் கான்செப்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எப்போ எய்தர் ஆர் வரும், எப்போ எய்தர் ஆர் வருன்றதை விட ஃபஸ்ட்டு எப்போ எய்தர் ஆர் நீங்கள் செக் பண்ணுற இடத்துக்கே போகணும். அப்படின்னா ஏதாவது ரெண்டு கன்க்ளூஷன், நான் சொல்கிறது ஏதாவது ரெண்டு கன்க்ளூஷன். ஏன்னா இந்த சம்மில் உங்களுக்கு ரெண்டு கன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ரெண்டு கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம். சில மெயின்ஸ் லெவல் சம்மாக இருக்கட்டும், இல்லாட்டி பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் சம்மாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் நமக்கு 3 இல்லாட்டி 4 கன்க்ளூஷன் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் இருக்குது, செகண்ட் கன்க்ளூஷன் இருக்குது, தேர்டு கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது, ஃபோர்த்து கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது. இப்போது இதில் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட், செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு, தேர்டு கன்க்ளூஷன் கரெக்ட், ஃபோர்த்து கன்க்ளூஷன் தப்பு. அப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், கன்க்ளூஷன் 1 அண்டு கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி அதை டிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபோர்த்து கன்க்ளூஷனும் தப்பாச்சு இல்லையா? தப்பான ரெண்டு கன்க்ளூஷனும் எய்தர் ஆரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏதாவது ரெண்டு கன்க்ளூஷன், அது 1 3 இருக்கலாம், 1 4 இருக்கலாம், இல்லை கொடுத்துருக்கிறது வெறும் ரெண்டு கன்க்ளூஷன், ரெண்டுமே தப்பு அப்படின்னா கூட ஏதாவது ரெண்டு கன்க்ளூஷன் உங்களுக்கு டஸ் நாட் ஃபாலோவாக இருக்குன்னா அது எய்தர் ஆரில் வர வாய்ப்பு இருக்கா என்ற அப்ரோச்சுக்கு நீங்கள் போகணும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்ன அப்படின்னா, எய்தர் ஆர் வரணும்னா ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எய்தர் ஆருக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணுற என்ற மைண்ட் செட்டுக்கே போகணும். கிளியரா? ஓகே. ஸோ இந்த சம் பாருங்கள். ஸோ பிஃபோர் இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி. இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் நான் திருப்பியும் சொல்கிறேன், கன்க்ளூஷன் ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே இது ஏ கிரேட்டர் தேன் சி, ஏ ஈக்குவல் டு சின்னு எய்தர் ஆர் போடாதீங்க. ஒவ்வொரு கன்க்ளூஷனையும் செக் பண்ணணும். சம்டைம்ஸ் ஏ கிரேட்டர் தேன் சி ஃபாலோ ஆகிடும், ஏ ஈக்குவல் டு சி டஸ் நாட் ஃபாலோன்னு வந்துடும். நீங்கள் எய்தர் ஆர்னு போட்டிருப்பீங்க, அதுக்கு ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஏக்கும் சிக்கும் ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஏலேருந்து சி ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி. ஏலேருந்து சி வரைக்கும் நடுவில் இருக்க ரெண்டு சிம்பிள்மே வெறும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆக இருக்குது. ஸோ மைண்டுக்கு வர ரிலேஷனும் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி ஆக தான் இருக்கும். என் மைண்டில் ஏக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன் ஏ கிரேட்டர் தேனா இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டு சி ஆக இருக்கலாம். ஓகேவா? என் மைண்ட்லே டபுள் ஆசிலேஷனில் தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுது. யாருக்கும் ஏக்கும் சிக்கும் என்ன தெரியுது? ஒன்று ஏ சியை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டர் தென்னா இருக்கும், ஆர்எல்ஸ் ஈக்குவல் டுவாக இருக்கும். என்னால் ஷுவராக சொல்ல முடியாதுன்னு என் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் நான் போய் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்னா ஏ கிரேட்டர் தென் சின்னு அடித்து சொல்கிறான். இவன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? என் மைண்டில் கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம்னு இருக்குது. நீ எப்படி வெறும் ஏ கிரேட்டர் தென் சி மட்டும் சொல்லுவேன்? ஈக்குவல் டுவும் இருக்கலாம் இல்லையா?
ஸோ உன் கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிவிடும். செகண்ட் கன்க்ளூஷன் போகிறேன். ஏ ஈக்குவல் டு சின்னு சொல்கிறான். நான் திருப்பி என் மைண்டில் போய் செக் பண்ணால் ஏ சியை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம் ஆர்எல்ஸ் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலான்னு இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், வெறும் ஈக்குவல் டு மட்டும்தான் சொல்கிறான். இவன்கிட்ட என்ன கேட்போம், கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோ போட்டுறோம். ஓகேவா? இப்போது 2 கன்க்ளூஷனும் தப்பாயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், ஏதாவது 2 கன்க்ளூஷன் தப்பாகுது, இல்லை கொடுத்துருக்கிறதே வெறும் 2 கன்க்ளூஷன் தான், அதுவும் தப்பாகுது. 2 கன்க்ளூஷனுமே தப்பாகும் பட்சத்தில் அதுதான் எய்தராரா போதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுற இடத்துக்கே போவோம்னு சொன்னேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் சியும் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷன் ஏ ஈக்குவல் டு சியும் தப்பு. இந்த 2 கன்க்ளூஷனையும் மெர்ச் பண்ணுறேன்ப்பா நான். மெர்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏசியை பற்றி தான் பேசியிருக்கான், இங்கேயும் ஏசியை பற்றி தான் பேசியிருக்கான், வேறு ஆல்ஃபபெட் கிடையாது. ரெண்டுமே ஏசிக்கான ரிலேஷன் தான். என்ன வருது ரெண்டுத்துக்கும், ஏ கிரேட்டர் தென் சின்னு வருது, ஏ ஈக்குவல் டு சின்னு வருது. ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணால் என் மைண்டில் என்ன இருக்குது, ஏ கிரேட்டர் தென் சி இருக்குது ஆர் ஏ ஈக்குவல் டு சி இருக்குது. ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ண என்ன வருது, ஏ கிரேட்டர் தென் சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி தான் வருது. ஸோ அப்போ எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ். ஓகேவா? என் மைண்டில் இருக்கிறதே தான் வருது, ஆனால் எப்போ வருது, மெர்ச் பண்ணால் தான் வருது. அந்த மெர்ச் பண்ணுற 2 கன்க்ளூஷனை தான் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லுவோம். மெர்ச் பண்ண 2 கன்க்ளூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கன்க்ளூஷனையும் ஃபோர்த் கன்க்ளூஷனையும் மெர்ச் பண்ணி என் மைண்டில் இருக்க ரிலேஷனே வந்துச்சுன்னா அது எய்தர் கன்க்ளூஷன் 2 ஆர் கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ்னு சொல்லுவோம். கிளியரா? இதுதான் டைப் 1க்கான எய்தர் ஆர். டைப் 1க்கான எய்தர் ஆர்னு நான் எதை மென்ஷன் பண்ணேன்னா, இந்த எய்தர் ஆரை நான் 3 டைப்பாக பிரிக்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு டைப் என்னன்னா, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு வச்சுருப்பான், ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி இப்படின்னு கேட்டு இதை எய்தர் ஆர்னு சொல்கிறது. ஆர்எல்ஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு வச்சுருப்பான், ஏ லெஸ் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கேட்டு அது எய்தர் ஆரான்னு சொல்கிறது. கிளியரா? இது டைப் 1ல் நான் வச்சுருக்கேன். டைப் 2 எய்தர் ஆர் அப்படின்னா எதை சொல்லுவேன்னா, ஏக்கும் பிக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப், அதாவது ஏ கிரேட்டர் தென் சி, சி லெஸ் தென் பி இப்படி இருக்குன்னா ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் வரும், அன்னோன் ரிலேஷன்ஷிப் வரும். அன்னோன் ரிலேஷன்ஷிப் வந்தால் என்னெல்லாம் இருக்கலாம்னு சொன்னேன், ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கலாம், ஏ லெஸ் தென் பியாகவும் இருக்கலாம்னு சொன்னேன். அப்போ கன்க்ளூஷன் நம்பர் 1 ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஏ லெஸ் தென் பி இப்படின்னு கேட்பான். இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணால் 3 ரிலேஷன்ஷிப்புமே வரும். இதையும் எய்தர் ஆர்னு சொல்லுவோம். இந்த அன்னோன் ரிலேஷன்ஷிப் டைப் வருதுல, அன்னோன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்ஃபபெட்ஸ் வருதுல, இதுக்கு வர எய்தர் ஆரை டைப் 2ல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நிறைய ஆஸ்பிரன்ஸ் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த 2 டைப் மட்டும்தான் எய்தர் ஆர் இன்ஈக்வாலிட்டியில் இருக்குன்னு. இன்னொன்று ஒரு டைப்பும் இருக்குது, டைப் 3. இந்த டைப் 3ல் வர எய்தர் ஆர் எது அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சு வரப்போ உங்களுக்கு ஒரு எய்தர் ஆர் வரும்பா. நல்லா கிளியராக சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ நாட் ஈக்குவல் டுனா ஈக்குவல் டு கிடையாது. அப்போ என்னென்ன இருக்கலாம், கிரேட்டர் தென் இருக்கலாம், ஆர்எல்ஸ் லெஸ் தென் இருக்கலாம், பி, பி கிரேட்டர் தென் சி. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னன்னா, ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்கிறான். செகண்ட் கன்க்ளூஷன் என்னன்னா, ஏ லெஸ் தென் பின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்னு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறீங்க, ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பி. ஸோ ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பி. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஒன்லி ஏ கிரேட்டர் தென் பி மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். இவன்கிட்ட நம்ம என்ன கேட்போம், ஏ லெஸ் தென் பி ஆக இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டு இந்த கன்க்ளூஷனை டசன்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிடும். ஏ லெஸ் தென் பின்னு செகண்ட் கன்க்ளூஷன் சொல்கிறான். இவங்கிட்ட நம்ம என்ன கேட்போம் என்றால், ஏ கிரேட்டர் தென் பி ஆக இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டு ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம், நீ வெறும் ஏ லெஸ் தென் பி மட்டும்தான் சொல்லியிருக்க சொல்லிட்டு டஸ் நாட் ஃபாலோ போகிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பின்னு வருது. என் மைண்டில் என்ன இருக்குது, ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பி இருக்குது.
ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் என்ன வருது? ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பி வருது. ஸோ இங்கேயும் இதுவும் எய்தர் ஆர். இதை நான் தேர்டு டைப் ஆஃப் எய்தர் ஆர்னு நான் பிரிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைப் 1 எய்தர் ஆரை கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்து டைப் 2 எய்தர் ஆரை கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்து டைப் 3 எய்தர் ஆரையும் கிளியராக பார்த்து இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 எய்தர் ஆர். ஓகே, டைப் 1க்கான எய்தர் ஆர் பேசிக்காக ஒரு சம் எடுப்போம். ஏ less than or equal to B, B greater than or equal to C, C greater than or equal to D. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் B greater than D, செகண்ட் கன்க்ளூஷன் B equal to D. ஓகேவா? ஸோ பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். ஸோ பியிலேருந்து டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு வரும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்? பி கிரேட்டர் தென் டி மட்டும்தான் சொல்லியிருக்கான். இவங்ககிட்ட என்ன கேட்போம்? ஈக்குவல் டு டி வரலாம் இல்லையா? ஏன்னா என் மைண்டில் பி கிரேட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம் தான் இருக்குது. ஸோ டசன்ட் ஃபாலோ. இவங்கிட்ட கிரேட்டர் தென் வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டசன்ட் ஃபாலோ போடும். இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் என்ன வரும்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி வரும். ஸோ இதை எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். எய்தர் ஆர், எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ்னு சொல்லுவோம். இப்போ திருப்பி இதே ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் இதுதான். நான் கன்க்ளூஷன் செட்டை மட்டும் மாற்றுறேன். ஏன் கன்க்ளூஷன் செட்டை மட்டும் மாற்றுறேன்னா உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் நான் காமிச்சேன்னா உங்களுக்கு எய்தர் ஆர் கிளியராக டைப் 1 விளங்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் டிபா. செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பி ஈக்குவல் டு சின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அகைன் பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு நீங்கள் பார்க்குறீங்க. பிக்கும் டிக்கும் பி கிரேட்டர் தென் டி மட்டும்தான் இவன் சொல்லியிருக்கான். ஆனால் ரிலேஷன் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. இவன்கிட்ட என்ன கேட்பீங்க? பி ஈக்குவல் டு டியா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டசன்ட் ஃபாலோ போடுறீங்க. செகண்ட் கன்க்ளூஷன் பி ஈக்குவல் டு சின்னு இருக்குது. ஸோ பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் நீங்கள் பார்க்கணும். பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு இருக்குது. இவங்கிட்ட என்ன கேட்பீங்க? என் மைண்டில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு இருக்குது. ஆனால் நீ வெறும் பி ஈக்குவல் டு சி மட்டும்தான் சொல்லியிருக்க, என் கிரேட்டர் தென் வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு இந்த கன்க்ளூஷனையும் டசன்ட் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து நீங்கள் எய்தர் ஆர் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது தப்பு. இந்த கன்க்ளூஷனில் பி டியை பற்றி பேசியிருக்கான், இந்த கன்க்ளூஷனில் பி சியை பற்றி பேசியிருக்கான். இந்த கன்க்ளூஷனுக்கு பி ஈக்குவல் டு டியை காணும், இந்த கன்க்ளூஷனுக்கு பி கிரேட்டர் தென் சியை காணும். ஓகேங்களா? இவனோட பேர் இவன் தான், இவனோட பேர் இவன் தான். ஏன் இவங்க டியும் சியும் ஈக்குவல்னு எதுவுமே சொல்லலை. ஸோ டி தனி ஆல்ஃபபெட்டாக தான் பார்க்கணும், சி தனியாக ஆல்ஃபபெட்டாக தான் பார்க்கணும். இன்கேஸ் ஈக்குவல் டு இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல், டி இருக்க இடத்துல சி போடலாம், சி இருக்க இடத்துல டி போடலாம் சொல்லலாம். ஆனால் இங்கே சியும் டியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நம்ம தனித்தனியாக தான் பார்க்கணும். இந்த பி ஈக்குவல் டு சிக்கு பி கிரேட்டர் தென் சியை காணும், இந்த பி கிரேட்டர் தென் டிக்கு பி ஈக்குவல் டு டியை காணும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு. ஆன்சர் நெய்தர் நார். எய்தர் ஆர் கிடையாது, நெய்தர் நார். கிளியரா? ஓகே. இப்போது இங்கே ஈக்குவல் டு இ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் டி, செகண்ட் கன்க்ளூஷன் பி ஈக்குவல் டு இ அப்படின்னு கேட்குறான். ஸோ பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் மைண்டில் இருக்குது? ரிலேஷன் இன் மைண்ட், அதுதான் நமக்கு எப்பயும் முக்கியம். என்ன இருக்குது? பிக்கும் டிக்கும் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு இருக்குது. இவன் பி கிரேட்டர் தென் டி மட்டும்தான் சொல்லியிருக்கான். இவங்கிட்ட என்ன கேட்போம்? பி ஈக்குவல் டு டி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டசன்ட் ஃபாலோ போட்டுரும். இங்கே பிஇயை பற்றி பேசுகிறான்.
அப்போ பிக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு நீங்கள் பார்க்கணும். பிக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈன்னு இருக்குது. பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, டியும் ஈயும் ஈக்குவல். எனக்கு கன்க்ளூஷனில் இ பற்றி தான் கேட்டிருக்கான். ஸோ டிக்கு பதில் நான் இ வச்சுக்கிறேன். ஸோ அப்படி வச்சிங்கன்னா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ, பிக்கும் ஈக்கும் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ. கிளியரா? இவன் வெறும் ஈக்குவல் டு இ, பி ஈக்குவல் டு இ மட்டும் தான் சொல்லியிருக்கான். இவன் கிட்ட பி கிரேட்டர் தென் இ இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டசன்ட் ஃபாலோன்னு போட்டுரும். சார் இப்போ இது ரெண்டு கன்க்ளூஷன் நான் மர்ச் பண்ணுறேன். இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே டி இருக்குது, ஆனால் இங்கே இ இருக்குது, அதனால் இதை நெய்தர் நார்னு நான் போட்டுடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான் டியும் ஈயும் ஈக்குவல்னு. அப்போ டி இருக்க இடத்துல இ போடலாம், இ இருக்க இடத்துல டி போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் டியை நான் பி கிரேட்டர் தென் ஈனும் போட்டுக்கலாம். செகண்ட் கன்க்ளூஷன் பி ஈக்குவல் டு இயை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் அப்படியே வச்சுக்கிறேன்? இங்கே பிஇ வச்சுருக்கேன், அதனால் கீழேயும் இ வர மாதிரியே நான் பிஇன்னே வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணுறேன். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ தான் வரும். மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ தான் இருக்குது. ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணால் என்ன வருது? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ தான் வருது. ஸோ இது எய்தர் ஆர். ஓகேங்களா? கிளியரா? இப்போது டைப் 1லே ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி இது வேறு ஸ்டேட்மெண்ட்ப்பா, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் டி, டி greater than or equal to E. First conclusion B greater than E. Second conclusion B equal to E. Clear? ஓகேவா? இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுவோம்? எக்ஸாமில் போவோம், மவுஸில் கை வைப்போம், டிஸ்பிளேயில் பார்ப்போம், இன்இக்வாலிட்டி சம் இருக்கும். இன்இக்வாலிட்டி சம்மில் ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் ஈன்னு இருக்கும், செகண்ட் கன்க்ளூஷன் பி ஈக்குவல் டு இருக்கும். ஸோ இதை பார்த்தவொடனே கண்டிப்பாக இது எய்தராக தான் இருக்கும். நம்ம ஸ்பீடாக போட்டுட்டோம், நம்ம ஒரு செகண்டை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கண்ணு முடிகின்னு எய்தரார் கன்க்ளூஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வேற கொடுத்துட்டு அடுத்து நம்ம போயிடும். என்ன ரிலேஷன் என்னன்னு செக் பண்ணல, வெறும் ரெண்டு கன்க்ளூஷனு கிரேட்டர் தென் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது, கண்டிப்பாக பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ எய்தராரில் தான் வரும்னு போடும். அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே கன்க்ளூஷனுக்கான ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆன்சர் கரெக்டாக போட முடியும். இங்கே பாருங்கள், பிக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்? பிஇயை பற்றி பேசியிருக்கான். பியிலேருந்து ஈக்கு நான் ட்ராவல் பண்ணி போகணும். நான் ட்ராவல் பண்ணி போகிறப்பயே மைண்டுக்குள்ளார சொல்லி பார்த்துக்கிட்டே போகணும். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் டி வந்துடுச்சு. ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தாலே கிரேட்டர் தெனுக்கு தான் ப்ரியாரிட்டி நான் கொடுப்பேன். ஸோ பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் டி, டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈனா பிக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்? பி கிரேட்டர் தென் இ. ஓகேவா? இதை நான் எக்ஸாமில் பார்க்குறப்ப எப்படி தெரியுமா சொல்லுவேன்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, இங்கே கிரேட்டர் வந்துடுச்சு. ஸோ பி கிரேட்டர் தென் டி, டி கிரேட்டர் தென் இ, ஸோ பி கிரேட்டர் தென் இ. ஓகேவா? ஸோ பி கிரேட்டர் தென் இ தான் என்னோட மைண்டில் இருக்க ரிலேஷன். கன்க்ளூஷன் நம்பர் 1 பி கிரேட்டர் தென் இ தான் கொடுத்துருக்கான். ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷன் பி ஈக்குவல் டு இ, ஆனால் எனக்கு ரிலேஷன் பி கிரேட்டர் தென் இன்னு டெஃபினட்டாக தெரியும். அவன் பி ஈக்குவல் டு இயான்னு கேட்டால் டஸ் நாட் ஃபாலோ. இந்த சம் ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பே ஆகலை, கரெக்டாக. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. இங்கே எய்தர் ஆரும் கிடையாது, நெய்தர் நாரும் கிடையாது, ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். கிளியரா? இப்போது நெக்ஸ்ட்டு இது வேற ஸ்டேட்மெண்ட். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு பி, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜி less than or equal to F, F equal to I. ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் B less than F. செகண்ட் கன்க்ளூஷன் P equal to I. கிளியரா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்? பியும் பியும் ஈக்குவல். எனக்கு பி வேணுமா பி வேணுமா? பி தான் வேணும், ஏன்னா கன்க்ளூஷனில் பியை பற்றி பேசியிருக்கான். ஸோ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே
மனசுக்குள்ளார சொல்லி பார்க்குறப்ப லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் வந்துச்சு. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் தான் பிக்கும் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதை நான் எக்ஸாமில் எப்படி பார்ப்பேன்னா, நான் கிரேட்டர் தென் சைட்லேருந்து தான் பார்ப்பேன். எஃப் கிரேட்டர் தென் பியான்னு கேட்டிருக்கான். எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு பி, பி இருக்க இடத்துல பி போட்டுக்கலாம். ஸோ எஃப்க்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்? எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வெறும் எஃப் கிரேட்டர் தென் பி மட்டும் தான் சொல்லியிருக்கான். இவன் இடத்துல ஏன் ஈக்குவல் டு வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோ போடும். செகண்ட் கன்க்ளூஷன் கம்ப்ளீட்டாக வேற 2 ஆல்ஃபபெட். ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு ஐயான்னு கேட்டிருக்கான். பிக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன்? பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப், எஃப் ஈக்குவல் டு ஐ. ஸோ எஃப் இருக்க இடத்துல ஐ போட்டுக்கலாம், ஐ இருக்க இடத்துல எஃப் போட்டுக்கலாம். எனக்கு எஃப் ஐ தான் வேணும், ஏன்னா கன்க்ளூஷனில் ஐ பற்றி பேசிடலாம். பிக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன்? பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. இங்கே பி ஈக்குவல் டு ஐ மட்டும்தான் கொடுத்துருக்கான். இவங்ககிட்ட நம்ம என்ன கேட்போம்? பி லெஸ் தென் ஐயா இருக்கலாம் இல்லையா? அதாவது நம்ம சைடில் இருந்து பார்த்தோன்னு வைங்களேன், ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இவன் வெறும் ஐ ஈக்குவல் டு பி மட்டும் தானே கொடுத்துருக்கான். இவங்ககிட்ட கிரேட்டர் தென் ஐ, ஐ கிரேட்டர் தென் பி வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோ போட்டுரும். இப்போது இது ரெண்டுமே தப்பு சார், ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வேறு வேறு ஆல்ஃபபெட், அப்போ இது நெய்தர் நார் தானே சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே பாருங்கள், பியும் பியும் ஈக்குவல், அதேமாரி ஐயும் எஃப்பும் ஈக்குவல். அப்போ பி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பி போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் இந்த பிக்கு பதில் நான் பி போடலாம், இந்த எஃப்க்கு பதில் நான் ஐ போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னவா மாறுது? நமக்கு பி லெஸ் தென் ஐயா மாறுது. செகண்ட் கன்க்ளூஷன் என்னவா இருக்குது? நமக்கு பி ஈக்குவல் டு ஐயா இருக்குது. இது ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணால், இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனையும் செகண்ட் கன்க்ளூஷனையும் மர்ச் பண்ணால் நமக்கு என்ன வரும்? பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ நமக்கான ரிலேஷன் என்ன மைண்டில் இருக்கும்? பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ மைண்டில் இருக்க ரிலேஷனே இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் மெர்ச் பண்ணுறதுனால, எந்த ரெண்டு கன்க்ளூஷன்? கன்க்ளூஷன் நம்பர் 1ஐயும் கன்க்ளூஷன் நம்பர் 2ஐயும் மெர்ச் பண்ணதுனால கிடைச்சிருக்கு. ஸோ எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் இதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 1லே A less than or equal to B, B greater than or equal to G statement இது, G greater than or equal to F இப்படி இருக்கு. first conclusion B greater than or equal to F. second conclusion B equal to F. பிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்? பிக்கும் எஃப்க்கும் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். ஸோ இது ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான்? பி ஈக்குவல் டு எஃப்னு கேட்டிருக்கான். ஸோ இது டஸ் நாட் ஃபாலோ. இங்கே எய்தர் ஆரும் கிடையாது, நெய்தர் நாரும் கிடையாது. எனக்கு மைண்டில் என்ன ரிலேஷனும் அதையே டைரெக்டாக ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் கேட்டுட்டதுனால ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோ ஆயிடுச்சு. கிளியரா? இது எய்தர் ஆர்லையும் வராது, நெய்தர் நார்லையும் வராது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பி ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜி ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ லெஸ் தென் எஃப். செகண்ட் கன்க்ளூஷன் ஏ ஈக்குவல் டு எஃப். ஸோ இந்த இடத்துல கிளியராக இல்லை, நான் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு திருப்பி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போது ஏக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும். நான் எஃப்லேருந்து ஏவை நோக்கி போவேன். ஸோ எஃப்லேருந்து ஏவை நோக்கி போகிறீங்க, ஆர்எல்ஸ் ஏலேருந்து எஃப் நோக்கி வரீங்க. ஸோ எஃப் கிரேட்டர் தென் ஏவான்னு கேட்குறான். எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ ரிலேஷன் என்ன வரும்? எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப், ஆர்எல்ஸ் எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாம். இங்கே கன்க்ளூஷன் இப்படி பார்த்தவொடனே எய்தர் ஆர் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எனக்கு எஃப் கிரேட்டர் தென் ஏவான்னு கேட்டிருக்கான். ஆனால் இங்கே எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ தான் எனக்கு தெரியும். எஃப் ஏவை கம்பேர் பண்ணுறப்ப ஒன்று லெஸ் தென்னாக இருக்கணும், ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். ஓகேங்களா? டெஃபினட்டாக எஃப்
கிரேட்டர் தென் ஏ கிடையாது. இங்கே என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்கான், எஃப் கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லியிருக்கான். இந்த கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் கன்க்ளூஷன் எஃப் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்கான். எஃப்க்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இங்கே ஏ ஈக்குவல் டு எஃப் மட்டும் தான் சொல்லியிருக்கான். இவங்ககிட்ட நம்ம என்ன கேட்போம், ஏ கிரேட்டர் தென் எஃப்ஆ இருக்கலாம் இல்லையா, நீ வெறும் ஏ ஈக்குவல் டு எஃப் மட்டும் தானே சொல்கிற. ஸோ இந்த கன்க்ளூஷன் தப்புன்னு சொல்லிடும். இங்கே பாருங்க, ஏஎஃப் பற்றி தான் பேசியிருக்கான், ஏஎஃப் பற்றி தான் பேசியிருக்கான். இங்கே ஏ ஈக்குவல் டு எஃப் கேட்டிருக்கான். இவங்கிட்ட ஏ கிரேட்டர் தென் எஃப்ஆ இருக்கலாம் இல்லையான்னு கேட்டு டசன்ட் ஃபாலோ போட்டோம். இங்கே ஏ லெஸ் தென் எஃப்னு போட்டிருக்கான். எனக்கு மைண்டில் இருக்க ரிலேஷன் ஒன்று ஏ கிரேட்டர் தென் எஃப்ஆ இருக்கணும், ஆர் ஈக்குவல் டு எஃப்ஆ இருக்கணும். டெஃபினட்டாக லெஸ் தென் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால இது டசன்ட் ஃபாலோ. இப்போ இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் நான் மெர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு, எய்தர் ஆரா வருமோ அப்படின்னு நமக்கு டவுட் இருக்குது. ரெண்டு கன்க்ளூஷனையும் நான் மெர்ச் பண்ணுறேன். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு இருக்குது. ஆனால் என் மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இங்கே என்ன எனக்கு கிடைச்சிருக்கு, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். அப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணாலுமே என் மைண்டில் இருக்க ரிலேஷன்ஷிப் கிடைக்கல. ஸோ ஏ லெஸ் தென் எஃப், ஏ ஈக்குவல் டு எஃப்ன்றது நெய்தர் நார். இப்போது டைப் 1 ஏதரார் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் மக்களே, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 2 போகலாமா. ஸோ இன்கேஸ் ஏதாவது டைப் 1 எய்தரார்லையோ டைப் 2 டைப் 3 எந்த எய்தராரில் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு கிளியராக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கான்செப்ட்ஸை கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா. ஸோ டூ ஃபாலோ சக்ஸஸ் ஆன் டைப் 2 எய்தரார், ஓகேங்களா. டைப் 2 எய்தரார். டைப் 2 எய்தரார் நான் எப்போ வரும்னு சொன்னேன், அன்னோன் ரிலேஷன்ஷிப் எய்தராரை தான் நான் டைப் 2 எய்தரார்னு சொல்கிறேன், ஓகேங்களா. அன்னோன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எனி டூ ஆல்ஃபபெட்ஸ், ஓகேவா. அன்னோன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எனி டூ ஆல்ஃபபெட்ஸ். லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள் சம் ஸ்டேட்மெண்ட். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் சி, சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ greater than or equal to D. Second conclusion A less than D, ஓகேங்களா. இங்கே ஏ டியை பற்றி பேசியிருக்கான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில். ஸோ ஏலேருந்து டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி நான் சொல்லி பார்த்துக்கிட்டே போகிறேன். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் சி, சி லெஸ் தென். இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் வர ஆல்ஃபபெட்டுக்கு ஏவால் என்னால் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. ஸோ ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆனதுனால ஏக்கும் டிக்கும் அன்னோன் ரிலேஷன். அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா என்ன மீனிங், ஏவும் டியும் ஹைட்டில் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒன்று கிரேட்டர் தென்னாக இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், ஆர் லெஸ் தென்னாகவும் இருக்கலாம். இந்த மூணுத்தில் ஏதாவது இருக்கலாம், ஓகேவா. இதுக்கு முன்னாடி டைப் 1 பார்த்துருப்போம். டைப் 1லலாம் ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக கேட்பான். மெர்ச் பண்ணால் மனசில் மைண்டில் என்ன இருக்கோ அதே வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எய்தரார்னு சொல்கிறோம். டைப் 2ல் 3 சொல்லியிருக்கோம். அப்போ 3மே வந்தால் தான் எய்தரார். 3த்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் வராட்டியும் நெய்தர் நார், ஓகேங்களா. இல்லாட்டி அந்த ரெண்டு கன்க்ளூஷன் எய்தரார் வராதுன்னு அர்த்தம், கிளியரா. ஸோ இங்கே பாருங்கள், ஏலேருந்து டிக்கு அன்னோன் ரிலேஷன். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறான்றத ரிலேஷனோட சொல்லணும், வெறும் சிம்பிளாக பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் டி, ஏ ஈக்குவல் டு டி, இது ரெண்டு தான் சொல்லியிருக்கான். இவங்கிட்ட நம்ம என்ன கேட்போம், நீ வெறும் ஏ கிரேட்டர் தென் டியும் ஏ ஈக்குவல் டு டியும் மட்டும்தான் சொல்லியிருக்க, ஏ லெஸ் தென் டின்னு ஒரு பாசிபிலிட்டி வருது இல்லையா, ஏன்னா அன்னோன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ அண்ட் டி அல்லவா. ஸோ லெஸ் தென் நீ சொல்லலை, டஸ் நாட் ஃபாலோ சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான்னா ஏ லெஸ் தென் டி மட்டும்தான் சொல்லியிருக்கான். இவங்கிட்ட நம்ம என்ன கேட்போம், கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம் இல்லையா. நீ வெறும் லெஸ் தென் மட்டும் தானே சொல்லியிருக்க, மிச்சம் ரெண்டுத்தை பற்றி சொல்லவே இல்லையே. அப்போ நீயும் என்னால் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, டஸ் நாட் ஃபாலோ. இப்போ இவன் ரெண்டுத்தையும் நான் மெர்ச் பண்ணுறேன் பாருங்க. மெர்ச் பண்ணால் ஏ டி என்னென்ன ரிலேஷன்ஷிப் வந்துடுது, ரிலேஷன்ஷிப்போட சொல்லணும், வெறும் சிம்பிளாக சொல்லக்கூடாது. ஏ கிரேட்டர் தென் டி வந்துருச்சு, ஏ ஈக்குவல் டு டி வந்துருச்சு, ஏ லெஸ் தென் டி வந்துருச்சு. 3 ரிலேஷன்ஷிப்புமே வந்துருச்சா. ஏலேருந்து பார்த்தா அதேமாரி டியிலேருந்து பார்த்தாலும் 3 ரிலேஷனும் இருக்கும் பாருங்கள். டி கிரேட்டர் தென் ஏ வந்துருச்சு, டி ஈக்குவல் டு ஏ வந்துருச்சு, டி லெஸ் தென் ஏவும் வந்துருச்சு. நீங்கள் இப்படி பார்த்தாலும் ஒன்று தான், இப்படி பார்த்தாலும் ஒன்று தான். நான் ஏலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ 3 ரிலேஷனும் வந்ததுனால எய்தர் ஆர்.
மூணு ரிலேஷனும் வந்தால் மட்டும்தான் அன்னோன் ரிலேஷன்ஷிப் டைப் எய்தர் ஆர் வரும். மூணு ரிலேஷனில் ஏதாவது ஒரு ரிலேஷன் வராட்டி கூட உங்களுக்கு எய்தர் ஆர் வராது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இதே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் கன்க்ளூஷன் நம்பர் 1 ஏ கிரேட்டர் தென் டின்னு சொல்லிட்டான். கன்க்ளூஷன் நம்பர் 2 ஏ லெஸ் தென் டின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? இங்கே ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? அன்னோன் ரிலேஷன். இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வெறும் ஏ கிரேட்டர் தென் டி மட்டும்தான் சொல்லியிருக்கான். இவங்கிட்ட நம்ம என்ன கேட்போம்? லெஸ் தென்னும் இருக்கலாம், ஈக்குவல் டு இருக்கலாம் அல்லவா? ஸோ டஸ் நாட் ஃபாலோ. இவன் வெறும் ஏ லெஸ் தென் டி மட்டும்தான் சொல்லியிருக்கான். இவங்கிட்ட ஏ கிரேட்டர் தென் டியாகவும் இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு டியாகவும் இருக்கலாம் அல்லவா? நீ எப்படி வெறும் ஏ லெஸ் தென் டி மட்டும் சொல்லுவ? ஸோ டஸ் நாட் ஃபாலோ. இது ரெண்டுத்தையும் சேர்க்குறேன் பாருங்க. ஏக்கும் டிக்கும் ஏ கிரேட்டர் தென் டின்னு சொல்லியிருக்கான், ஏ லெஸ் தென் டின்னு சொல்லியிருக்கான். அன்னோன் ரிலேஷனில் 3 ரிலேஷனும் இருக்கணும். ஆனால் இங்கே 2 ரிலேஷன் தான் சொல்லியிருக்கான். ஏ கிரேட்டர் தென் டி, ஏ லெஸ் தென் டி. ஈக்குவல் டு டியை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ இது நெய்தர் நார். கிளியரா? இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. செகண்ட் கன்க்ளூஷன் டி லெஸ் தென் ஏ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நீங்கள் தப்பு விடுவீங்க. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏக்கும் டிக்கும் ரிலேஷன் பற்றி பேசுகிறான், ஏ டி பற்றி தான் பேசியிருக்கான். ஒவ்வொரு கன்க்ளூஷனாக தான் நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஏலேருந்து டிக்கு என்ன ரிலேஷன் நான் பார்க்குறேன், அன்னோன் ரிலேஷன் தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நான் சேர்த்துப்பேன். ஃபஸ்ட் கன்க்ளூஷன் செக் பண்ண போகிறேன். ஏக்கும் டிக்கும் அன்னோன் ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏவும் டியும் அன்னோன் ரிலேஷன் சொல்கிறப்பயே எனக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் ஏவும் டியும் பற்றி தான் பேசியிருக்கான். அப்போ இவனுக்கும் அன்னோன் ரிலேஷன் தான் வரப்போகுது. ஸோ ஏக்கும் டிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஏ கிரேட்டர் தென் டின்னு சொல்லிட்டான், ஏ ஈக்குவல் டு டின்னு சொல்லிட்டான், ஏ லெஸ் தென் டியை பற்றி அவன் பேசவே இல்லை. ஸோ டசன்ட் ஃபாலோன்னு சொல்லிடும். இவன் ஏ கிரேட்டர் தென் டின்னு சொல்லியிருக்கான். இவன்கிட்ட நம்ம என்ன கேட்போம்? நீ வெறும் ஏ கிரேட்டர் தென் டி மட்டும்தான் சொல்லியிருக்க, ஏ லெஸ் தென் டியும் இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு டியும் இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டு டசன்ட் ஃபாலோன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2 கன்க்ளூஷன் நான் மெர்ச் பண்ணேன்னு வைங்களேன். ஏ கிரேட்டர் தென் டின்னு சொல்லிட்டான், ஏ ஈக்குவல் டு டின்னு சொல்லிட்டான், இங்கே லெஸ் தென் சிம்பிள்னு போட்டிருக்கான். இதை நான் திருப்பி இங்கே மட்டும் ரிலேஷன் சொல்லாமல் வெறும் லெஸ் தென்னு போட்டிருக்கான்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் பார்த்ததும் ஏக்கும் டிக்கும் அன்னோன் ரிலேஷன், கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது, ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது, லெஸ் தென் சிம்பிள் இருக்குது. லெஸ் தென் சிம்பிள் தான் இருக்குது, ஆனால் ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்படி பார்த்துட்டு எய்தர் ஆர்னு போடுவீங்க. அது கிடையாது. நான் என்ன சொன்னேன்? 3 ரிலேஷனும் இருக்கணும். ஏ கிரேட்டர் தென் டின்னு இருக்கணும், ஏ ஈக்குவல் டு டின்னு இருக்கணும், ஏ லெஸ் தென் டின்னு இருந்தால் தான் எய்தர் ஆர். ஓகேங்களா? இங்கே ஏ கிரேட்டர் தென் டி இருக்குது. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் ஏ கிரேட்டர் தென் டி இருக்குது, ஏ ஈக்குவல் டு டின்னு இருக்குது. செகண்ட் கன்க்ளூஷனில் பாருங்கள், லெஸ் தென் சிம்பிள் தான் இருக்குது, ஆனால் ஆல்ஃபபெட் மாறி இருக்குது. ஸோ இங்கே டி இருக்குது, இங்கே ஏ இருக்குது. இப்போ பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் டி, ஏ ஈக்குவல் டு டி, ஏலேருந்து தான் இங்கே நீங்கள் ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்துருக்கீங்க. அப்போ செகண்ட் கன்க்ளூஷனையும் ஏலேருந்து தான் பார்க்கணும். ஏ கிரேட்டர் தென் டி, ஏ ஈக்குவல் டு டி, ஏ கிரேட்டர் தென் டி தான் மறுபடி வருது, ஏ லெஸ் தென் டி வரல. ஸோ இங்கே 2 வாட்டியும் கிரேட்டர் தென் சொல்லியிருக்கான், ஒரு வாட்டி ஈக்குவல் டு சொல்லியிருக்கான், லெஸ் தென் பற்றியே பேசலை. ஸோ இது நெய்தர் நார். கிளியரா? ஸோ statement A greater than or equal to B, B greater than or equal to C, C less than D, D equal to F. First conclusion, B greater than or equal to F. Second conclusion, B less than D. ஓகேவா? ஸோ பிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்? இங்கே B greater than or equal to C, சி லெஸ் தென் டின்னு வருது, டி ஈக்குவல் டு எஃப்னு வருது. இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பிக்கும் எஃப்க்கும் அன்னோன் ரிலேஷன். அன்னோன் ரிலேஷன்லாம் என்னவா இருக்கலாம்? கிரேட்டர் தென்னாக இருக்கலாம், ஈக்குவல் டுவாக இருக்கலாம், லெஸ் தென்னாகவும் இருக்கலாம். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்கான்? பி கிரேட்டர் தென் எஃப்னு சொல்லியிருக்கான், பி ஈக்குவல் டு எஃப்னு சொல்லியிருக்கான். லெஸ் தென்னை பற்றி பேசவே இல்லை. ஸோ கன்க்ளூஷன் டசன்ட் ஃபாலோ. செகண்ட் கன்க்ளூஷன், பியும் டியும் பற்றி பேசியிருக்கான். பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? அன்னோன் ரிலேஷன். ஏன்னா இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பியும் டியும் அன்னோன் ரிலேஷன்னா பிக்கும் டிக்கும்
கிரேட்டர் தென்னும் இருக்கலாம், லெஸ் தென்னும் இருக்கலாம், ஈக்குவல் டுவும் இருக்கலாம். இங்கே பி லெஸ் தென் டி மட்டும்தான் சொல்லியிருக்கான், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பற்றி பேசவே இல்லை. ஸோ அது வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டசன்ட் ஃபாலோ போட்டுரும். இங்கே டியும் எஃப்பும் ஈக்குவல். ஸோ எஃப் இருக்க இடத்துல டி போடலாம், டி இருக்க இடத்துல எஃப் போடலாம். நான் இந்த எஃப்பை டின்னு மாற்றுறேன். ஸோ பி கிரேட்டர் தென் டி, பி ஈக்குவல் டு டி, பி லெஸ் தென் டி. திருப்பி பாருங்கள், சிம்பிளாக சொல்லக்கூடாது, ரிலேஷனாக சொல்லணும், அதுவும் ஒரே ஆல்ஃபபெட்லேருந்து சொல்லணும். பி கிரேட்டர் தென் டி, பி ஈக்குவல் டு டி, பி லெஸ் தென் டி. 3 ரிலேஷனுமே வந்துடுச்சு. பி கிரேட்டர், பி ஈக்குவல், பி லெஸ் தென். ஓகேவா? யாருக்கு? டிக்கு. ஸோ எய்தர் ஆர். கிளியரா? இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். கன்க்ளூஷன் மட்டும் பி கிரேட்டர் தென் எஃப்னு இருக்கும். செகண்ட் கன்க்ளூஷன் பி ஈக்குவல் டு எஃப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்? அன்னோன் ரிலேஷன். அப்படின்னா என்னெல்லாம் இருக்கலாம்? பி கிரேட்டர் தென் எஃப்ஆ இருக்கலாம், பி லெஸ் தென் எஃப்ஆ இருக்கலாம், பி ஈக்குவல் டு எஃப்ஆ இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்? பி கிரேட்டர் தென் எஃப் மட்டும்தான் சொல்கிறான். இவங்ககிட்ட என்ன கேட்போம்? பி லெஸ் தென் எஃப் ஆகவும் இருக்கலாம், பி ஈக்குவல் டு எஃப் ஆகவும் இருக்கலாம். ரெண்டுத்தையும் சொல்கிறோம். ஏன்னா பிக்கும் எஃப்க்கும் அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா? இதை பார்த்தவனே எய்தர் ஆர்னு போடக்கூடாது. இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பி கிரேட்டர் தென் எஃப், பி ஈக்குவல் டு எஃப்னு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, எய்தர் ஆர்னு போட்ட வேண்டியது. ஸோ இங்கே தான் ரிலேஷன் செக் பண்ணோம். பிக்கும் எஃப்க்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ பி கிரேட்டர் தென் எஃப் ஆகவும் இருக்கலாம், பி ஈக்குவல் டு எஃப் ஆகவும் இருக்கலாம், பி லெஸ் தென் எஃப் ஆகவும் இருக்கலாம். ஸோ இவன் கிரேட்டர் தென் மட்டும்தான் சொல்லியிருக்கான், ஸோ டசன்ட் ஃபாலோ. இவன் ஈக்குவல் டு மட்டும்தான் சொல்லியிருக்கான், இவன்கிட்ட பி ஈக்குவல் டு எஃப் மட்டும்தான் சொல்லியிருக்க. பி கிரேட்டர் தென் எஃப் ஆகவும் இருக்கலாம், பி லெஸ் தென் எஃப் ஆகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா பிக்கும் எஃப்க்கும் அன்னோன் ரிலேஷன் இல்லையா? ஸோ டசன்ட் ஃபாலோ. இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணிங்கன்னு வைங்களேன், பிக்கும் எஃப்க்கும் பி கிரேட்டர் தென் எஃப்னு வந்துருச்சு, பி ஈக்குவல் டு எஃப்னு வந்துருச்சு. லெஸ் தெனை பற்றி பேசவே கிடையாது. ஏன் பேசணும்? ஏன்னா இங்கே பிக்கும் எஃப்க்கும் அன்னோன் ரிலேஷன். அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா 3மே இருக்கணும். கிரேட்டர் தென் பேசிட்ட, ஈக்குவல் டு பேசிட்ட, லெஸ் தென் பேசணும் இல்லையா? ஸோ நீ பேசாதனால இது நெய்தர் நார். கிளியரா? இதுதான் டைப் 2 எய்தர் ஆர் மக்களே. ஓகேங்களா? டைப் 3 போகலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஏதாவது ரிவ்யூ சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அது படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபோக்கஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு ரீசனிங்கை ஈஸியாக ஆக்கணும், உங்களுக்கு ரீசனிங்கை ஸ்பீடாக போட தெரியணும், உங்களுக்கு ரீசனிங்கில் கிளியராக கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த கான்செப்டை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எந்த சேனலாக இருந்தாலும் சரி, எந்த பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் சம்மை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு கிளியர் கான்செப்டில் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போனால் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 3. டைப் 3 எய்தர் ஆர். ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இது நாட் ஈக்குவல் டுவில் வர எய்தர் ஆர். நாட் ஈக்குவல் டுனா என்னன்னு ஒரு கான்செப்ட் நான் திருப்பியும் எடுக்கிறேன், இல்லை இதுலேயே நான் சொல்கிறேன், கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் சி. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு நான் தனி வீடியோவே போடுறேன் மக்களே. ஸோ இது எய்தர் ஆர், நாட் ஈக்குவல் டுவில் வர எய்தர் ஆரை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் சொல்லியிருக்கான்? ஓகேங்களா? நாட் ஈக்குவல் டுன்ற ரிலேஷன் சொல்லியிருக்கான். அப்போ கன்க்ளூஷன் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் பி, செகண்ட் கன்க்ளூஷன் ஏ லெஸ் தென் பி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு வரப்போ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மாற்றி எழுதிக்கோங்க மீன்ஸ் நான் பிகினருக்கு சொல்கிறேன். எக்ஸாம்லாம் போயிட்டு பேப்பரில் வந்து பென் எடுத்து நாட் ஈக்குவல் டு வந்துருச்சு, அதுக்கு ரீரைட் பண்ணி நான் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன்னா எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதான் தவறான மெத்தடு. அது அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ண பல வருடங்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏ என்ன, ஏ ரொம்ப பெருசாக போயிடுச்சு மக்களே, இருங்க சின்னதாக்கிக்கலாம். ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பி. ஏன்னா ஏ பியை கம்பேர் பண்ணுறப்ப ஈக்குவல் டு கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பி, பி கிரேட்டர் தென் சி. இப்போ நல்லா பாருங்கள் மக்களே, கன்க்ளூஷன் எனக்கு ஏவையும் பியையும் பற்றி தான் பேசியிருக்கான், இங்கேயும் ஏவையும் பியும் பற்றி தான் பேசியிருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளார ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டால் போதும்,
அதுக்கப்புறம் இருக்க பி கிரேட்டர் தென் சி நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்? ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஏ லெஸ் தென் பியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் வரான், அவன் வெறும் ஏ கிரேட்டர் தென் பி மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஆனால் என் மைண்டில் என்ன ரிலேஷன் இருக்குது? ஒன்று ஏ பியை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராக இருக்கணும், ஆர்எல்ஸ் லெஸ் தென்னாக இருக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்கான்? கிரேட்டர் தென் மட்டும் தான் சொல்லியிருக்கான். லெஸ் தென் இருக்கலாம் இல்லையா? ஸோ டஸ் நாட் ஃபாலோ. இவன் கிட்ட என்ன கேட்போம்? இவன் ஏ லெஸ் தென் பி மட்டும்தான் சொல்லியிருக்கான். இவன் கிட்ட நம்ம என்ன கேட்போம்? ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கலாம் இல்லையா? ஸோ டஸ் நாட் ஃபாலோ. இவன் ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணுறோம். ஏ கிரேட்டர் தென் பியும் வருது, ஏ லெஸ் தென் பியும் வருது. ஸோ இது எய்தர் ஆர். கிளியரா? ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட் தான் மக்களே, கன்க்ளூஷன் செட்டு மட்டும் மாற்றுறேன். ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்கான், செகண்ட் ஒன் ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? மைண்டில் என்ன ரிலேஷன் இருக்குது? ஏ கிரேட்டர் தென் பி ஆர்எல்ஸ் ஏ லெஸ் தென் பி. இவன் வெறும் ஏ கிரேட்டர் தென் பி மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஏன் ஏ லெஸ் தென் பி வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோ போகிறோம். இவன் வெறும் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கான். இங்கே எனக்கு ஈக்குவல் டுவே வராது, ஏக்கும் பிக்கும் ஈக்குவல் டு வராதுன்னு ஸ்டேட்மெண்ட்லேயே கிளியராக சொல்லிட்டான். ஒன்று ஏ பியை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராக இருக்கணும், ஆர் லெஸ் தென்னாக தான் இருக்கணும். இவன் ஈக்குவல் டுன்னு சொன்னால் டெஃபினட்டாக டஸ் நாட் ஃபாலோஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணால் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி தான் எனக்கு வரும். ஆனால் என் மைண்டில் இருக்கிறதோ ஏ கிரேட்டர் தென் பி ஆர்எல்ஸ் ஏ லெஸ் தென் பி தான் இருக்குது. அப்போ இது நெய்தர் நார். என் மைண்டில் இருக்கிறதே இல்லை. இவன் வேற ஏதோ புதுசாக சொல்கிறான், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு. என் மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது நெய்தர் நார். ஓகேங்களா? இப்போது சேம் ஸ்டேட்மெண்ட் மக்களே, இதை கிளியராக தனியாக போடுறேன் பாருங்கள். ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் சி இருக்குது. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் சி. செகண்ட் கன்க்ளூஷன் ஏ லெஸ் தென் சி. இங்கே தான் நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் தப்பு பண்ணுறது. ஓகேங்களா? ஏ கிரேட்டர் தென் சி, ஏ லெஸ் தென் சினா எய்தர் ஆர் போடுவாங்க. இது எய்தர் ஆர் வருமானு கேட்டால் இது எய்தர் ஆர் வராது, இது நெய்தர் நாரில் தான் வரும். அப்போ இங்கே மட்டும் ஏன் சார் எய்தர் ஆர் சொல்கிறீங்க, இங்கே நெய்தர் நார் சொல்கிறீங்க அப்படின்றத கிளியராக பார்ப்போம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது ஏக்கும் பிக்கும் நாட் ஈக்குவல் டு ரிலேஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ கிரேட்டர் தென் பி ஆர் லெஸ் தென் பி. இப்போது ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் எனக்கு டைரெக்டாக தெரியும். என்ன? ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம், இல்லாட்டி ஏ லெஸ் தென் பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்? பி கிரேட்டர் தென் சின்னு சொல்லியிருக்கான். பிக்கும் சிக்கும் எனக்கு ரிலேஷன் டைரெக்டாக தெரியும், பி கிரேட்டர் தென் சி. இங்கேயே சொல்லிட்டான், இங்கேயும் சொல்லிட்டான். இப்போ ஏலேருந்து சிக்கு ரிலேஷன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா தானே சொல்ல முடியும். அப்போ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி. இன்னொன்று ஏ லெஸ் தென் பி, பி கிரேட்டர் தென் சி. இந்த பாசிபிலிட்டியில் ஏ கிரேட்டர் தென் சின்ற ரிலேஷன் உங்கள் மைண்டுக்கு வரும். இந்த பாசிபிலிட்டியில் அன்னோன் ரிலேஷன், ஏன்னா இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன் இப்படி வரும். இப்போ நம்ம எதை சார் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெகட்டிவில் வருதுல ஒரு ரிலேஷன், இதை தான் நீங்கள் பிக் பண்ணணும், இதை நீங்கள் பிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏ நாட் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பி, பி கிரேட்டர் தென் சியில் ஏக்கும் பிக்கும் தான் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென். இதை தனித்தனியாக கேட்டால் தான் தனித்தனியாக தப்பு போட்டு மெர்ச் பண்ணி எய்தர் ஆர் சொல்லணும். ஏலேருந்து சிக்கு நீங்கள் போகிறப்ப இது வழியாக தான் போவீங்க. அதாவது இங்கே லெஸ் தென், இங்கே கிரேட்டர். ஓகேங்களா? இதே இப்படி இருந்ததுன்னு வைங்களா, ஏ கிரேட்டர் தென் லெஸ் தென் பி லெஸ் தென் சின்னு இருக்குங்களா, ஏ கிரேட்டர் தென் பி லெஸ் தென், இப்படி தான் இந்த அன்னோன் ரிலேஷன்ஷிப் வரதில் பாசிபிலிட்டி, அதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன், ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா என்னெல்லாம் இருக்கலாம்? எப்பயுமே அன்னோன் ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சுன்னா அந்த ரெண்டு ஆல்ஃபபெட்டுக்கு நடுவில் 3 ரிலேஷனும் இருக்கணும். ஏ கிரேட்டர் தென் சியாக இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு சியாக இருக்கலாம், ஏ லெஸ் தென் சியாகவும் இருக்கலாம். இப்போது ஏக்கும் சிக்கும் இந்த 3 ரிலேஷனுமே சொல்லியிருந்தால் மட்டும்தான் எய்தர் ஆர். 3த்துல ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லாட்டியும் நெய்தர் நார். ஓகேங்களா? இல்லாட்டி அது எய்தர் ஆர் வராது. ஓகேங்களா? ஸோ ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லிட்டான், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பற்றி இவன் பேசலை, ஸோ டஸ் நாட் ஃபாலோ. ஏ லெஸ் தென் சின்னு சொல்லிட்டான், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பற்றி இவன் பேசலை, ஸோ டஸ் நாட் ஃபாலோ. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா ஏ கிரேட்டர் தென் சி
ஆர் ஏ லெஸ் தென் சி மட்டும்தான் வந்திருக்கு. ஏக்கும் சிக்கும் 3மே வரணும். ஆனால் ஏக்கும் சிக்கும் 2 ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்கான். ஏ கிரேட்டர் தென் சி, ஏ லெஸ் தென் சி. ஏ ஈக்குவல் டு சியை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இது நெய்தர் நார். நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. நாட் ஈக்குவல் டு வச்சு வர எய்தர் ஆர் எப்போ வரும்னா பக்கத்தில் இருக்க ஆல்ஃபபெட்டுக்கு கேட்டால் தான் அந்த எய்தர் ஆர் வரும். அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் டி இருக்குன்னா இந்த நாட் ஈக்குவலுக்கு பதில் நம்ம என்ன போடுவோம்? பி கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் சி. இங்கே சி கிரேட்டர் தென் டி, ஏ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் பின்னு போடுவோம். இப்போது இந்த 2 சிம்பிள் இருக்குல்ல, அது இதுக்கும் தானே. இங்கே தான் எய்தர் ஆர் வரும். ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி. இப்படி கேட்டால் தனித்தனியாக தப்பு, சேர்த்து பார்த்தா எய்தர் ஆர். அதேமாரி பிக்கும் சிக்கும் தான் இந்த 2 ஆல்ஃபபெட் வரும். பி லெஸ் கிரேட்டர் தென் சி, பி லெஸ் தென் சி. தனித்தனியாக கேட்டால் தப்பு, சேர்த்தா எய்தர் ஆர். எய்தர் ஆர். கிளியரா? இதே பியிலிருந்து சிக்கு மட்டும்தான் இது. பியிலிருந்து டிக்கோ இல்லாட்டி ஏலேருந்து சிக்கோ கூட, ஏலேருந்து சிக்கோ, அதாவது இப்படி இருக்குமா? அப்போ உங்களுக்கு ஏ கிரேட்டர் தென் லெஸ் தென் பி, பி கிரேட்டர் தென் லெஸ் தென் சி, சி கிரேட்டர் தென் டி. ஏலேருந்து சிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா அதே அன்னோன் ரிலேஷன்ஷிப் தான் வரும். ஏ கிரேட்டர் தென் பி, பி லெஸ் தென் சி. இந்த பாசிபிலிட்டியை தான் நீங்கள் எடுக்கணும். அன்னோன் ரிலேஷன்ஷிப் தான் வரும் ஏக்கும் சிக்கும். சிமிலர்லி பிக்கும் டிக்குமே அன்னோன் ரிலேஷன்ஷிப் தான் வரும். அன்னோன் ரிலேஷன்ஷிப் வந்ததுன்னா 3 ரிலேஷன்ஷிப்பும் இருந்தால் மட்டும்தான் எய்தர் ஆர். வெறும் ஏ கிரேட்டர் தென் சி, ஏ லெஸ் தென் சின்னு கேட்டால் நெய்தர் நார். ஓகேங்களா? இதே ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, ஏ லெஸ் தென் சின்னு கேட்டால் ஏ கிரேட்டர் தென் சி, ஏ ஈக்குவல் டு சி, ஏ லெஸ் தென் சி. 3 ரிலேஷன்ஷிப்பும் வந்துடுச்சு, எய்தர் ஆர். இதே ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, ஏ சி லெஸ் தென் ஏ இப்படி கேட்டானா இது ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன். இதே ஸ்டேட்மெண்ட் தான், இதே ரிலேஷன்ஷிப் தான். ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஏ கிரேட்டர் தென் சி சொல்லிட்டான், ஏ ஈக்குவல் டு சி சொல்லிட்டான், ஏ கிரேட்டர் தென் சி தான் திருப்பி சொல்லியிருக்கான், ஏ லெஸ் தென் சின்னு சொல்ல. ஸோ நெய்தர் நார். ஓகேங்களா? இப்போ ஏ கிரேட்டர் தென் சி, ஏ லெஸ் தென் சி இது சொல்லிட்டேனா? ஓகே. ஏ ஈக்குவல் டு சி. ஸோ ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஏக்கும் சிக்கும் 3மே எது வேணாலும் வரலாம். ஏ கிரேட்டர் தென் சி மட்டும் தான் சொல்லியிருக்கான். லெஸ் தென் ஈக்குவல் டு பற்றி பேசல, டஸ்டன் ஃபாலோ. ஏ ஈக்குவல் டு சி மட்டும் தான் சொல்லியிருக்கான். கிரேட்டர் தென் லெஸ் தென் பற்றி பேசல. இந்த இடத்துல ஏ கிரேட்டர் தென் சி, ஏ லெஸ் தென் சியை பற்றி பேசல. ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன் 3மே வரணும். ஸோ மிச்சம் 2 காணுன்றதுனால இது டசன் ஃபாலோ. இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி தான் வரும். லெஸ் தென் பற்றி பேசியே இருக்க மாட்டான். ஸோ இதுவும் நெய்தர் நார். அவ்வளோதான் மக்களே. ஸோ உங்களுக்கு இப்போது டைப் 3 எய்தர் ஆரும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைப் 1 எய்தர் ஆர் பார்த்தோம், டைப் 2 எய்தர் ஆர் பார்த்தோம், டைப் 3 எய்தர் ஆர் பார்த்தோம். இன்இக்வாலிட்டியில் இவ்வளோ தான் எய்தர் ஆர் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி விடுவேன். பார்ட் 3 வீடியோக்கான எய்தர் ஆர் பார்த்துட்டோம். ஸோ இந்த எய்தர் ஆரை வச்சு ஒரு 20 சம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன் மக்களே. ஸோ தேங்க்யூ. பார்ட் 3 வீடியோக்கு அப்புறம் பார்ட் 4 வீடியோவில் எய்தர் ஆர் சம்ஸ் வரும். பார்ட் 5 வீடியோவில் எல்லாத்தையும் கலந்து ஃபுல் கான்செப்ட் முடிஞ்சிடும் அல்லவா? அப்போ எல்லா கான்செப்டையும் கலந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சம்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுவோம். ஸ்பீடாக எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். எல்லா ரீசனிங் கான்செப்ட்ஸையும் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா சக்ஸஸ் ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோடைய அப்டேட்ஸும் வரும். அதை
கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்செப்டை கிளியராக கான்செப்ட் நோட்டில் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கான்செப்டை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு வாரம் கழிச்சு அந்த கான்செப்டை அப்படியே மூட்டை கட்டி ஓரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். எக்ஸாம் கிட்ட போய் எடுத்து பார்க்கக்கூடாது. தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ கான்செப்டை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.